அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருக்கும் நிலையில் பஞ்சாபின் அமிர்தசரஸில் உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியிருக்கும் நிலையில் பஞ்சாபின் அமிர்தசரஸில் உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அமிர்தசரஸ் நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். பஞ்சாப் மாகாணம் அமிர்தசரஸில் 4வது நாளாக ஒரு எச்சரிக்கை நிலை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே பிளாக் அவுட் செய்யப்பட்டது. யார் சைரன் ஒழிக்கப்பட்டது. மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம், வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று பகலிலும் கூட வான்வெளி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற எச்சரிக்கை இருந்தால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அமிர்தசரஸில் தான் குறி வைத்திருக்கிறார்கள். அங்கேதான் தொடர் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி 3 நாட்களுக்கு முன்னால் கடந்த முதல் தாக்குதல் என்பது முதல் ஏவுகணை தாக்குதல் என்பது அமிர்தசரஸை நோக்கி வந்ததுதான். அமிர்தசரஸில் தான் அந்த முதல் ஏவுகணையை வீழ்த்தி நாம் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய முயற்சியை தடுத்திருந்தோம். மீண்டும் அமிர்தசரஸ் நோக்கி ட்ரோன்களை பறக்க விடுவது, உளவு கண்காணிப்பு விமானங்களை அனுப்புவது, ஆளில்லா விமானங்களை அனுப்புவது மற்றும் அந்த மிசைல்ஸை அனுப்புவது போன்ற பணிகள்ல பாகிஸ்தானுடன் தொடர்ந்து ஈடுபட்டிருந்த நிலையில பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.